ஒரு நாள் வழக்கம் போல் அரச சபை தொடங்கியவுடன் சபையில் இருந்த மூத்த அறிஞர் தேவப்பிரியன் எழுந்தார். அரசே, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. நான் என்னுடைய சொந்த கிராமத்திற்கு சென்று ஓய்வெடுக்க எண்ணுகிறேன். ஆகையால் தயவு கூர்ந்து என்னை போக அனுமதிக்க வேண்டுகிறேன். தேவப்பிரியரே, வயதானால் என்ன? உங்கள் அறிவுதானே இந்த நாட்டிற்கு தேவை. அறிவுக்கு வயதாகுமோ? சரி, உங்கள் இஷ்டம், போய் வாருங்கள். அரண்மனைக்கு வந்த மன்னருக்கு தேவப்பிரியர் நினைவாகவே இருந்தது. இதை தெனாலிராமன் கவனித்தார். ஒரு முடிவுக்கு வந்தார். தளபதியாரே, 1 மாதம் கழித்து கூடும் இந்த சபையில் ஏன் தென்னாலி வரவில்லை? மன்னா, சபை கூடும் நேரத்தை அறிவிக்க நான் அவர் வீடு சென்றிருந்தேன். ஆனால் வீடு பூட்டி உள்ளது. தெனாலி எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. என்னது? தெனாலிராமனும் இந்த ராஜ்யத்தை விட்டு சென்று விட்டாரா? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை இறைவன் இப்படி சோதிக்கிறார்? ஐயோ, என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறதே. மன்னா, நீங்கள் கவலைப்படக்கூடாது. தெனாலிராமன் விரைவில் திரும்பி வர இறைவனை நாம் பிரார்த்திப்போம். அதுவரை மன நிம்மதிக்காக நீங்கள் நகர்வலம் சென்று வாருங்கள் மன்னா. அதுவும் நல்ல யோசனைதான். அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள். மந்திரியின் யோசனைப்படி மன்னர் நகர்வலம் வந்தார். கோவில், குளம் என்று எல்லா இடங்களுக்கும் சென்றார். ஆஹா, என்ன அருமை, என்ன அழகு! ஆற்றில் நீர் தெளிவாக நீல நிறத்தில் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமாக ஓடுகிறதே. பார்க்க பார்க்க மனம் மகிழ்ச்சி அடைகிறது. சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு மன்னர் தன் குதிரையில் ஏறி புறப்பட்டார். மறுநாள் சூரியன் உதித்தது. மன்னர் தன் குதிரையில் அமர்ந்து அதே இடத்திற்கு வந்தார். நேற்று பார்த்த அதே தண்ணீர். முனிவரே, எதற்காக இப்பொழுது சிரித்தீர்கள்? நான் ஆற்றின் அழகை வர்ணித்தது தவறா? தவறுதான் மன்னா. என்ன தவறு? நேற்று பார்த்த தண்ணீர் என்கிறீர்களே, அதில் தான் தவறு. நேற்று நீங்கள் பார்த்த நீர் எங்கோ ஓடி போய்விட்டது. இன்று நீங்கள் பார்ப்பது புதிய தண்ணீர். அதைப்போல்தான் மனித வாழ்க்கையும். மனிதர்கள் வருவார்கள், போவார்கள். அப்போதுதான் இந்த உலகமே அழகாக தெரியும். அது புரியாமல் சபையிலிருந்து சென்ற வயதானவரை பற்றி கவலைப்படுகிறீர்களே. யாருக்காகவும் இந்த உலகம் சுழல்வது நின்று விடாது மன்னா. புரிகிறது முனிவரே. ஆனால் இளம் வயது என்னுடைய நண்பன் தெனாலிராமன், அவருமல்லவா என்னை விட்டு சென்று விட்டார். நான் நினைத்தால் உங்கள் தெனாலிராமனை இப்போதே உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். யாருக்காகவும் வருத்தப்படாமல் நீங்கள் முன்னை போல மகிழ்ச்சியாக இந்த நாட்டை ஆள வேண்டும். அதுதான் என் வேண்டுகோள். தெனாலிராமரே, வாழ்க்கையின் தத்துவத்தை எனக்கு புரிய வைத்த நீங்கள்தான் என்னுடைய உண்மையான தோழன்.